ஹாய் கைஸ், கிளாஷ் ஆஃப் கிளான் இப்போ நிறைய பேர் விளாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ரெண்டு. ஒன்று, இந்த கேமை ஹேக் பண்ண முடியாது. ரெண்டு, இது ஒரு மல்டிப்ளேயர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளாட்றதுனால மட்டுமே இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மூளையை யூஸ் பண்ணி விளாட்றதுனால நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வில்லேஜை கட்டுறதுனாலையும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. பட் இது நிறைய பேர் விளையாட தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க. இது ஈஸியாக விளையாடுறதுக்காக நான் கொஞ்சம் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அந்த ட்ரிக்ஸ் என்னென்னா, எப்போவும் கேம் விளையாட போகிறதுக்கு முன்னாடி பராக்ஸில் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு போங்க. அப்படி லோட் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு வில்லேஜை சர்ச் பண்ணிட்டு நீங்கள் அடிக்கிறதுக்கு மினிமம் 5 மினிட்ஸ் ஆகும். அந்த 5 மினிட்ஸில் அடுத்த அட்டாக்குக்கு தேவையான ட்ரூப்ஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்போவுமே பெரிய பெரிய ட்ரூப்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நான் எப்போவுமே ஒரு பராக்ஸ் ஃபுல்லாக பார்பேரியன், 2வது பராக்ஸ் ஃபுல்லாக ஆர்ச்சர், 3வதுல எல்லாமே கொஞ்சம் மிக்சிங், அதோட ஒரு 5 or 6 கியாண்டை எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோப்ளின் ஒரு ஃபுல்லாக எடுத்துக்குவேன். நிறைய பேர் கோப்ளின் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் கோப்ளின் மற்ற ட்ரூப்ஸு வேறு ஒரு மெட்டீரியல்ஸை அடிக்கும்போது கோப்ளின் அழகாக பணத்தை மட்டுமே எடுக்கும். என்னோடய டார்கெட் எப்போவுமே மணி, எக்ஸ்லேர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் உங்களால் ஒரு வில்லேஜை பெருசாக்க முடியுமே தவிர கப்பு மெடலை வச்சு பெருசாக்க முடியாது. நீங்கள் கப்புக்காக விளாண்டிங்கன்னா சின்ன வில்லேஜை வச்சுட்டே ரொம்ப பெரிய கப்புக்கு போகும்போது உங்கள் அந்த கப்பு ரேஞ்சில் உள்ள பெரிய பெரிய வில்லேஜஸாக உங்களை வர்றதுனால அடிக்க முடியாது. ஸோ கப்ஸுக்கு இப்போவே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஃபஸ்ட்டு உங்கள் வில்லேஜை நல்லா பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கப்புக்காக விளையாடலாம். இப்போதைக்கு நான் மணிக்காக விளையாடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ்லேயே ஒரு 3 lakhs உள்ள வில்லேஜை எப்படி நான் அடிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இதுக்காக நான் ரொம்ப சின்ன ட்ரூப்ஸை தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ நான் வில்லேஜை சர்ச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வில்லேஜெல்லாம் அடிக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் ஆக்டிவ் வில்லேஜ். வில்லேஜை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ஆக்டிவ் வில்லேஜ், இன்னொன்று இன்ஆக்டிவ் வில்லேஜ். ஆக்டிவ் வில்லேஜுங்கிறது இப்போ ஆக்டிவாக வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறவங்க. இன்ஆக்டிவ் வில்லேஜுங்கிறது ஒரு கேம் விளையாண்டு கொஞ்ச நாள் விளையாண்டு அதுக்கப்புறம் விளையாட முடியலன்னு வச்சுட்டு போனவங்க. இப்போ ஏன் நான் இன்ஆக்டிவ் பிளேயர்ஸை அடிக்கணும், ஆக்டிவ் பிளேயர்ஸை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்? அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எப்போவுமே ஆக்டிவில் உள்ள வில்லேஜ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோல்டு எக்ஸ்லேருந்து வர்ற அந்த கோல்டு மெயின் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. இப்படி இந்த ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணுறதுனால வால்ஸுக்கு நடுவில் உள்ள அந்த கோல்டு ஸ்டோரேஜை உள்ளே போய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள வால்ஸுக்கு உள்ள ஹெவி செக்யூரிட்டியோடு வச்சுருக்கான். அந்த வில்லேஜை ஆக்டிவ் வில்லேஜும்போம். இந்த வில்லேஜை நீங்கள் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இன்ஆக்டிவ் வில்லேஜுங்கிறவன் ரொம்ப நாளாக விளையாடாதவனாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த கோல்டு மைனில் உள்ள கோல்டை வந்து ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ண மாட்டான். ஸோ கோல்டு மைன் ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் இல்லைன்னா ரொம்ப வெளியில் வால்ஸுக்கு வெளியிலே இருக்கிறதுனால உங்களால் ரொம்ப ஈஸியாக அதை அட்டாக் பண்ண முடியும். ஓகே, இன்ஆக்டிவ் வில்லேஜஸே நம்ம அட்டாக் பண்ணிடலாம். பட் ஆக்டிவ் வில்லேஜ், இன்ஆக்டிவ் வில்லேஜ் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டை வச்சு எது ஆக்டிவ் வில்லேஜ் எது இன்ஆக்டிவ் வில்லேஜ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது ஆக்டிவ் வில்லேஜ். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மெடல்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் பார்த்திங்கன்னா மெடல் கோல்டில் 3rd லெவலாக இருக்கான். ஸோ மெடல்ஸ் இருக்கிறவன் ஆக்டிவ் பிளேயர்ஸ். ஒரே ஒரு மேட்ச் விளையாண்டாலும் அவனுக்கு மெடல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ மெடல்ஸ் இருக்கிறவன் ஆக்டிவ் பிளேயர்னு நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெடல்ஸ் இருந்தும் இன்ஆக்டிவ் பிளேயர்ஸ் சில பேர்ஸ் இருக்காங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவங்களோட பில்டர்ஸ் வந்து தூங்குறானான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் ஆக்டிவ் வில்லேஜ், பில்டர்ஸ் ஒன்று தூங்கணும், மெடல்ஸ் இருக்கக்கூடாது. 2வது கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பில்டர்ஸ் தூங்கணும், 2வது கண்டிஷன்ஸ் மெடல்ஸ் அவனுக்கு இருக்கக்கூடாது, 3வது கண்டிஷன் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இல்லாமல் வெளியில் உள்ள அந்த கோல்டு மெயின் எல்லாம் ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி வில்லேஜை பார்த்து அடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சின்ன ட்ரூப்ஸை வச்சு நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். நான் இப்போ அந்த மாதிரி ஒரு வில்லேஜை தான் தேடிகிட்ருக்கேன். அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் கிடச்சிட்டா ரொம்ப ஈஸியாகவே அந்த வில்லேஜில் உள்ள எல்லா கோல்டையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு எப்போவுமே இவ்வளோ லேட்டாகாது ஒரு கோல்டு நிறைய இருக்கிற ஒரு வில்லேஜ் கிடைக்க இவ்வளோ லேட் ஆனதில்லை. பட் இன்றைக்கி என்னான்னு தெரில, ரொம்ப லேட் ஆகுது. வில்லேஜை ரொம்ப ஸ்பீடாக அகைன் சர்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்பீடாக சர்ச் பண்ணுறதுனால நிறைய வில்லேஜ் நம்ம கண்ணில் பட்டு போகும். ஸோ ஈஸியாக ஒரு வில்லேஜை பிடிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் 30 வில்லேஜ் பார்க்குறீங்கன்னா அது 45 வில்லேஜ் பார்க்குற மாதிரி ஸ்பீடாக மூவ் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் அதில் நிறையா இருக்கும். ஏழை மாணவருக்கு தகுந்த நேரத்தில் பண உதவி அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாலிபர் யூத் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த மேலும் சில சம்பவங்களை இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். தாய்லாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் யோகா போட்டியில் கோவை யோகா பள்ளி மாணவர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர். தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காக்கில் கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 3வது காமன்வெல்த் யோகா போட்டிகள் நடைபெற்றன. இதில் கோவை, திருப்பூர், சென்னையைச் சேர்ந்த மாணவர்கள் உட்பட இந்தியாவின் சார்பில் மொத்தம் 35 பேர் பங்கேற்றனர். 7 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த யோகா போட்டியில் உள்ளூர் அருகே உள்ள மும்பை போலீசார் 4 மாவட்டத்தில் சுதீஷ் ராஜாவின் மனைவி ரேவதியை கொள்ளையடித்த நகைகளை விற்றதாக கைது செய்தனர். நகைகளை வாங்கிய தமிழ் செல்வனை கைது செய்து 23 பவுன் நகைகளை
ராஜாவை கைப்பற்றினர். இதனால் மனமுடைந்த அவரது மனைவி மற்றும் 3 மகள்கள் தற்கொலை செய்தனர். இந்நிலையில் நாலுமாவடியில் தனது வீட்டில் பதுங்கியிருந்த சுதீஷ் ராஜாவை தூத்துக்குடி மாவட்ட போலீசார் கைது செய்து கைத்துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்களையும் பறிமுதல் செய்தனர். திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு சுதீஷ் ராஜாவை மும்பை போலீசார் அழைத்து சென்றனர். மேலும் பல தகவல்களுடன்